வன்னியர் சமூகத்தை தனியாக வகைப்படுத்தி உள்ஒதுக்கீடு வழங்க சட்டத்தில் இடமில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு பதிலளித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ஒதுக்கீடு வழங்க மக்கள் தொகை மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே தவறான மற்றும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பொதுவெளியில் பரப்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது எனவும் தரவுகளை சேகரித்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கிட மக்கள் தொகை ஒன்று மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினர் பட்டியல்களில் உள்ள 115 சமுதாயங்களை ஒரு புறமும் ஒரே ஒரு வன்னியர் சமுதாயத்தை மறுபுறமும் வேறுபடுத்தி காட்டி வகைப்படுத்துவதற்கு சரியான காரணங்கள் ஏதும் சட்டத்தில் கூறப்படவில்லை என்றும் ரகுபதி தெரிவித்துள்ளார். அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வன்னியர் சமுதாயத்தினருக்கு பயனுள்ளதாக அமைய இடஒதுக்கீடு குறித்து முழுமையாக ஆராயப்பட வேண்டும். நீதிமன்றங்களால் சட்டங்கள் ரத்து செய்யப்படாமல் நிலைத்து நிற்கும் வகையில் சரியான வழிமுறைகளை பின்பற்றி செய்யப்பட வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நோக்கமாகும் என்று அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார்.